முப்பாட்டன் டைரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு முகம் சுளிப்பாக இருந்திருக்கும். நிறைய பேர் ஐயோ இன்றைக்கி இதை பற்றி எப்படி பேச போகிறாங்க, இந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக பேச போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம்ல. ஒரு காலகட்டத்தில், அதாவது நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்கின வார்த்தை தான் இது. ஆனால் இன்றைக்கி ஒரு வசவு சொல்லா அநாகரிகமாக ஒரு குடும்பத்துலேயோ ஒரு பொது இடத்துலையோ ரொம்ப பேசும்போது ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குற அளவுக்கு ஒரு தூய தமிழ் சொல் மாறி போயிருக்கு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பண்பாட்டு சிதைவு, அதற்கு பின்னாடி ஏன் அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை மயிர். சர்வசாதாரணமாக திட்டுவோம், ஒரு மயிர் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டும்போது இப்போ நான் சொல்லும் போதே ஐயோ ரொம்ப கொச்சையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சாதாரணமாக உயர்வான ஒரு ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு அழகிய உயரிய உவமையாக, இவ்வளவு ஏன் தெய்வத்தை பற்றி வர்ணிக்கிறதுக்கு, இல்லைன்னா தெய்வ நிலையில் வைத்து நம்ம கொண்டாடுற ஒரு பெண்ணை அவளுடைய உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முடியை பற்றி குறிப்பிடுறதுக்கெல்லாம் இந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம முப்பாட்டன் டைரியில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தெய்வ புலவர் அப்படின்னு கொண்டாடுற திருவள்ளுவர், உலக பொதுமறை அப்படின்னு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த திருக்குறளில் மானம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குறளை எழுதியிருப்பார். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின். அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு கூறா பகுப்பா மானத்தை தான் நம்ம சொல்லுவோம். மானம் இருக்கணும், மானத்தோட வாழணும். அப்படி மானம் இல்லை அப்படின்னா உயிரை விட்டுருவாங்களாம். மானம் இல்லை அப்படின்னா நம்முடைய சான்றோர்கள்லாம் உயிரை விட்டுருவாங்க. எதை மாதிரி? தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு மயிர் போனாலே செத்து போகக்கூடிய அந்த கவரிமா இருக்கு பாருங்க, அந்த கவரிமா மாதிரி மானம் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த மனிதன் உயிரை விட்டுருவான். அதாவது மானம் வரும் அப்படின்னு சொன்னால் அது உயிருக்கு சமம். மானத்தை வந்து உயிருக்கு சமமாக பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஒரு உவமையாக இந்த மயிரை கையாண்டிருக்காங்க. திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய புலவராக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா. திருக்குறள் மாதிரி ஒரு உலக பொதுமுறையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு ஒரு தேசிய நூலாக இதை கொண்டாடுற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நூலில் மயிர் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்முடைய திருவள்ளுவர் கையாண்டிருக்கிறாரு. இவ்வளவு ஏன், கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பன் ராமாயணத்தில் சொல்லுவார். அதுவும் யாருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அப்படின்னா பாலகாண்டத்தில் 1152வது வரி, அதாவது வார்த்து எழு கபால மயிர் அப்படின்னு சிவபெருமானுடைய அந்த சடாமுடியை வர்ணிக்கிறதுக்காக மயிர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. கல்வியில் பெரியவர் கம்பன்னு கொண்டாடக்கூடிய நம்ம வந்து மிகச்சிறந்த கவிஞன் அப்படின்னு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அந்த கவிஞன் வாயிலிருந்து அந்த வார்த்தை சர்வசாதாரணமாக வந்திருக்கு. அதுவும் ஒரு தெய்வத்தினுடைய சடாமுடியை வர்ணிக்கிறதுக்காக அதற்கு இணையாக இந்த உவமை வந்து மயிரை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அது வந்து சர்வசாதாரணமாக ஒரு நல்ல தமிழ் சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு உறுதியாகுது இல்லையா. இவ்வளவு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. அதாவது ஊரே திருவிழா கோலம் எடுத்திருக்கு. யாருக்கு திருவிழா? இந்திரனுக்கு விழா எடுக்கிறாங்க. இந்திர விழா எடுத்த காதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுப்பில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்திரனுக்கு விழா எடுக்கும்போது ஊரே அலங்கரிக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க, வணிக வீதிகள்லாம் நிரம்பி இருக்கு. அதாவது நிறைய கடைகள், மக்கள்லாம் அதிகம் வருவாங்க இல்லையா, நிறைய விற்பனைகள் நடக்கும் இல்லையா, அதனால வணிக வீதிகள்லாம் கடைகளால் நிரம்பி இருக்கு. அங்கே என்னென்ன பொருட்கள் விற்பனைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருவூர் பாக்க வீதிகளில் என்னென்ன பொருட்கள் விற்பனைக்கு இருந்தது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இடத்துல பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு சிலப்பதிகாரத்தில். அதாவது பட்டால நெய்த ஆடை விற்பனைக்கு வச்சுருக்காங்க, பருத்தியால் செய்த ஆடையை விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அதற்கு உடன் சேர்த்து அந்த கூடவே அந்த மயிரால் செய்த, மயிர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கம்பளி, அதாவது ஆடுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கம்பளியால் செய்த ஆடைகள் இருக்க பாருங்க, இதுவும் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு இயற்கை மூலப்பொருள் அதை பயன்படுத்துறதுக்காக அந்த சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? மயிர். அப்போது நம்முடைய இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் சர்வசாதாரணமாக புழங்கியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய பண்டைய கால
பழக்கப்படி மக்கள்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தை பழக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்கு எந்த இடத்துலையும் அவங்க கூச்சப்படவோ வெக்கப்படவோ இல்லை அது ஒரு வசவு சொல்லா பயன்படுத்தி இன்னொருத்தரை திட்டவோ அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அப்போது நல்ல ஒரு புனிதத்தை சொல்கிறதுக்கோ இல்லைன்னா புனிதமானவர்களை சொல்கிறதுக்கோ பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி அது கெட்ட வார்த்தையாக மாறி இருக்கும்? யார் இதை கெட்ட வார்த்தையாக மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? இடைக்காலத்தில் இந்த சாதிய அடக்குமுறைகள் மேலெழும்பிச்சு இல்லையா? அந்த சாதிய அடக்குமுறை உழைப்பவர்கள் மீதான ஒடுக்குமுறை, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக மாற்றுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சமூக அடுக்கு இருக்கு இல்லையா? சமூக அடுக்கில் சமூக பட்டியலில் நாவிதர்கள் தாழ்த்தப்படும் போது அவர்கள் செய்த தொழிலும் தாழ்த்தப்படுது. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய மயிரை திருத்தக்கூடியவங்க, அந்த முடியை வெட்டி சுத்தம் பண்ணக்கூடியதை அசுத்தமா எப்போ பார்க்கப்பட்டதோ, அது தீட்டு அப்படின்னு எப்போ ஒதுக்கப்பட்டதோ அந்த சமயத்துல இருந்து தான் இந்த மயிர் அப்படிங்கிறதும் கெட்ட வார்த்தையா மாறுது. அந்த சாதிய அடக்குமுறை, சமூக பட்டியலில் அந்த உழைக்கும் மக்களுக்கான ஒடுக்குமுறை, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வார்த்தைக்கான பண்பாட்டு சிதைவு அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு. மயிர் வினைஞர்கள் அப்படின்னு தான் நம்முடைய தமிழ் நிகண்டுகள் இவர்களை குறிப்பிடுது. நாவிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம்ல, ஏன் நாவிதர்கள்? நாடி பார்த்து மருத்துவம் பார்த்தவர்கள். அம்பட்டர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர்களை குறிப்பிடுறதுக்கு இருக்கு. ஏன்னா போர்க்களத்தில் அம்பு தைத்து அடிபட்டு காயப்பட்டு கிடப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் அம்பட்டர்கள். இப்படி ஒரு சிறந்த சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு இருந்தவங்க சவர தொழிலும் பார்த்துருக்காங்க. அந்த சவர தொழில் பார்க்கும்போது அவர்களை ஆதிக்க வர்க்கம் இருக்கு இல்லையா? அந்த ஆதிக்க வர்க்கம் திட்டும்போது ஆமாம் மயிர் பிடிக்கிறவன் தானே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு காசுக்கும் உபயோகம் இல்லாத மயிர் தொழில் செய்யக்கூடியவன் தானே. ஏன்னா உடம்புலேருந்து கத்தரித்து எடுத்து வெட்டி போட்டு அந்த மயிர் அப்படிங்கிறது எதுக்கும் பயன்படாது இல்லையா? இன்றைக்கி அதை வைத்து பல கோடி வணிகம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. ஆனால் அந்த மயிரை வெட்டி தூக்கி வெளியே போடும்போது அது எதுக்குமே பயன்படாது, அது எதுக்குமே உபயோகம் இல்லாதது. அப்போது அது அந்த தொழிலை செய்கிறவங்கள அதால் தாக்க ஆரம்பித்தாங்க. இல்லை மயிர் பிடிக்கிறவன் தானே, இல்லை ஒரு மயிறு பிடுங்க முடியாது, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு அந்த ஆதிக்க மனப்பான்மை உளவியல் ரீதியாக இந்த மக்களை தாழ்த்துவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தது. காலப்போக்கில் எல்லாரும் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்படித்தான் மயிர் அப்படிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையானது இந்த சமூகத்தில். இலங்கை, புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள்லாம் போய் பாருங்கள், கனடா, லண்டன், இங்கெல்லாம் இந்த மயிர் அப்படிங்கிறது இன்றைக்கும் அந்த தூய தமிழ் சொல்ல அவ்வளவு அழகான ஒரு தூய தமிழ் சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க. குடும்பத்துலேயும் சரி பொது வெளியிலையும் சரி, மயிர் வளர்ந்துருச்சு அதை வெட்டணும், மயிரை திருத்தணும், அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய இந்த முடியை, தலைமுடியை குறிக்கிறதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் தமிழில் இருக்குது. மயிர் மட்டும்தான் இருக்கா? இந்த மயிருங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. குழல் அப்படின்னு சொல்லுவாங்க, கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம், ஓதி அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட முடிக்க கூட தனி சொற்கள் இருந்திருக்கு. அதாவது உலை, புரிசை, இந்த வார்த்தைகள்லாம், இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அப்போது ஏராளமான சொற்கள் அப்படிங்கிறது அது தமிழினுடைய ஒரு கொடை, தமிழினுடைய ஒரு வரம். எக்கச்சக்க சொற்கள் இருக்கும். ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு தமிழில் ஒரு சொல்லை குறிப்பிடுறதுக்கு, ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. பல சொற்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இருந்தும் மயிர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சர்வசாதாரணமாக தான் புகழங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். எப்போது ஆதிக்க வர்க்கம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்ததோ அப்போ இருந்து தான் தமிழ் சொற்கள், நல்ல தூய தமிழ் சொற்கள் கூட அழிந்து போயிருக்கு. அப்படி அழிந்த ஒரு சொல்லில் இந்த மயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒன்று. அது அழிந்து போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு அழகான தூய தமிழ் சொல் ஆதிக்க மனப்பான்மையின் காரணமாக ஒரு கெட்ட வார்த்தையாக, ஒரு மோசமான வார்த்தையாக இந்த சமூகத்தில் புரையோடி போனதுக்கு காரணம் இந்த பின்னணி தான். நன்றி, வணக்கம்.